கிளாஸ் எப்படி போகுது? அது எப்படி நாங்க வந்து ஜாயின் பண்ணணும் தான். நான் எடுத்தது வந்து 1ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய முதல் பாவகம். அடிப்படை அல்ல, இது முதல் பாவகம். 12 கட்டத்தில் முதல் பாவகம் அப்படின்னு வகுப்பு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. குறைஞ்சது 2 வருடம் என்னோட பிரயாணம் செய்யணும். 2 வருடம் வந்தால் மட்டும்தான் ஜோடம் கற்றுக்க முடியும். அப்போ ராசியினுடைய குணங்கள்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கைன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் நட்சத்திரம்னு இருக்குது. அப்புறம் திதி யோகம் கரணம்னு ஒன்று இருக்குது. இப்போ 1ஆம் பாவகம் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. லக்கணத்தில் புதன் இருந்தா என்ன? அப்போ 4ல் புதன் இருந்தா என்ன சொல்லணும்? லக்கணத்தில் புதன் இருந்தா என்ன சொல்லணும்? பேசிக்க கற்றுக் கொடுத்து சூரியனும் குருவும் சம்மந்தப்பட்டு 4ஆம் அதிபதியாகி, இதில் யாரோ ஒருத்தர் 4ஆம் அதிபதியாகி 2ஆம் இடத்தில் இருந்தால் பாருக்குன்னு பேர் வரும். இந்த மாதிரி அவங்கள பயிற்சி பண்ணி கொண்டு வர்றதுக்கு என்னுடன் தொடர்ந்து பயிற்சி பண்ணா ஜோடராக்க முடியும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பண்டித் விஜய் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்பர்களே, டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல்லிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். வித்தியாசமான பரிகார முறையில் சொல்லிட்டு வரோம். நிறைய அன்பர்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று என் முன்னாடியே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல, உங்கள் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது ஒரு தவறான, முற்றிலும் தவறான தகவல். எல்லா சேனல்லையும் கீழே ஸ்க்ரோலிங்கில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 மணிலேருந்து 1 மணி வரைன்னு கீழே லெட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்க தவறிட்டீங்க. அதனால் நேரடியாக வீடியோவாகவே சொல்லிடலான்னு, எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை மட்டுமே. மற்ற நேரங்களில் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கும். எங்களுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்ட பிறகு அவங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் எனி டைம் நீங்கள் மெசேஜ் போட்டுக்கலாம், கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கலாம். சரியா? ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை, எனக்கு அலுவலகம் இல்லை. இன்னொன்று, நேரடியாக பார்க்கும் சூழ்நிலையிலும் நானும் இல்லை. கடந்த 4 வருடமாக ஆன்லைனில் தான் நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் பார்க்க முடியும். என்னை நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. என்னை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், திரும்பவும் சொல்கிறேன், எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அடியனின் அன்பான வணக்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சார், எங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க சொல்ற விஷயங்கள் அனைத்து விஷயமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு உண்மையும் இருக்கும். அண்ட் எங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களும் இருந்திருக்கு. நிறைய நேர்கள் பார்த்துட்டு உங்ககிட்ட எப்படி காண்டாக்ட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் எங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. அது ரொம்ப நல்லபடியா போயிட்டும் இருக்கு. அண்ட் எல்லாருக்குமே ஒரு கேள்வி எப்படின்னா, அந்த கிளாஸ்ல வந்து நாங்க என்னெல்லாம் கத்துப்போம், எவ்வளோ டியூரேஷன் இருக்கும், அது வந்து எப்படி வந்து படிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது சார். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், கிளாஸ் எப்படி போகுது? அது எப்படி நாங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்? ஜாயின் பண்ணுறதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பரை கூப்பிட்டு தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வகுப்பு என்பது பதிவுகளாக இருக்கும். இப்போ நான் எடுத்த வகுப்பு வந்து அப்படியே ஃபுட்டேஜ், அது பதிவாக இருக்கும். கடந்த 22ஆம் தேதி ஆரம்பித்தோம். பிப்ரவரி 22ஆம் தேதி ஆரம்பித்தோம். அதில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் இன்னும் அது கண்டினியூட்டி என்ன ஒரு 7 வாரம் போகும். நான் எடுத்தது வந்து 1ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய முதல் பாவகம். அடிப்படை அல்ல, இது முதல் பாவகம். 12 கட்டத்தில் முதல் பாவகம் அப்படின்னு வகுப்பு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. புதிதாக சேரக்கூடிய அன்பர்கள் அந்த எங்கள் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சப்ஜெக்ட் வாங்கிக்கிறலாம். அதுக்கப்புறம் இப்போ இப்போ அடுத்து நான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா 4ஆவது வாரம் வகுப்பு. அதுலேயும் அவங்க ஜூமில் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். அது போக இது வந்து குறைஞ்சது 2 வருடம் என்னோட பிரயாணம் செய்யணும். 2 வருடம் வந்தால் மட்டும்தான் ஜோடம் கற்றுக்க முடியும். 20 நாளில் ஜோடராக்கிறேன், 10 நாளில் ஜோடராக்கிறேன், 2 நாளில் ஜோசியராக்கிறேன்னு சொல்லி என் பாக்கெட்டை ரொப்பிட்டு நான் போயிட்டே இருக்கலாம். ஆனால் பலனே சொல்ல முடியாது. ஜோதிடம் அவ்வளோ இல்லை, ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி நான் அன்றைக்கி இதே நம்ம சேனலில் நிறைய பேரை உட்கார வச்சு, பக்கத்தில் இருக்க தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் யார் ஒருத்தருடைய பேரை வச்சு எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன்னா, இதுக்கு நான் பல வருஷம் போராடி இருக்கேன். பல குருநாதர்கள்ட்ட படிச்சிருக்கிறேன். அதிலோட ஒரு ஜோசியர், அவர் சேலத்தில் இருக்கார். அவர் எத்தனை குருநாட்டா படித்தேன்னு, எத்தனை குருநாட்டடா படித்த அப்படின்னு போடுறாரு. அவர் எவ்வளோ தரமற்ற வார்த்தையை பிரயோகம் பண்ணுறாருன்னு யோசிச்சுக்கிறணும். என் வாழ்க்கை எனக்கு தெரியும். அவர் சேலத்துக்காரரு, நான் பிறந்து வளர்ந்தது தென் மாவட்டம். என்னை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? இது ஜோதிடத்தில் காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறது.
நான் என்னை பொறுத்தவரை எல்லா சப்ஜெக்ட்டும் படிங்க, எல்லா சப்ஜெக்ட்டும் படிங்க, தப்புன்னு நான் சொல்லலை. என்னுடைய கலைக்கு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் என் கூட நீங்கள் பிரயாணம் செய்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். நான் எடுக்கக்கூடிய வகுப்புங்கிறது மாறுபட்ட வகுப்பு, வித்தியாசமான வகுப்பு. எத்தனை நாள் சார் வரும்? குறைஞ்சது 2 வருஷம் ஆகும். 2 வருஷம். ஒரு பாவகம் படிக்கிறதுக்கே உங்களுக்கு 10 வாரம் வேணும். சரி. 12 பாவகம் படிக்க எத்தனை வாரம் ஆகும்? கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரகங்களுக்கு காரகத்துவம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ராசியினுடைய குணங்கள்னு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கைன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் நட்சத்திரம்னு இருக்குது, அப்புறம் திதி யோகம் கரணம்னு ஒன்று இருக்குது. கரணம்னா என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, திதிகளை பற்றி இருக்குது. இன்னொருத்தவங்க எடுத்த திதி யோகம் கரணம் அல்ல, புரியுதா? நான் எடுக்கிற திதி யோக கரணங்கிறது வேற, இது வரைக்கும் வெளியே சொல்லாதது, சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கை, 2 கிரகம் சேர்ந்தா என்ன, 3 கிரகம் சேர்ந்தா என்ன, ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்து இன்னொரு கிரகத்தை டச் பண்ணால் என்ன, கிழமைநாதன்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சிட் கோச்சாரம்னா என்ன, இதெல்லாம் கற்றுக் கொடுத்து கடைசியாக கிளைமாக்ஸ் தான் பேரியல்னா என்ன, இந்த ஜோதிடத்தை என்னென்ன டூலுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். ஒருத்தர் ஆப்பிள் ஃபோன் கொண்டு வர்றாருன்னா, கையில் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்காருன்னா அந்த பிராண்டு ஆப்பிளுக்கான கிரகம் என்ன, அதை லக்கணமாக வச்சு சொல்லலாம், சரியா? அன்னைக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறதுக்கு ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கூட இன்னொருத்தர் இருக்கார். இவருடைய ஜாதகத்தை வச்சு அவருக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர் அவர் அம்பிங்கிறாரு, அவங்க நான் பிராமின், ஆனால் இவர் அவர் அம்பிங்கிறாரு. ஜாதகம் பார்ப்பவர் பிராமின், பக்கத்தில் இருக்கிறவரை இவர் அம்பிங்கிறாரு. அப்போ அம்பின்னு சொன்ன உடனே இவருடைய ஜாதகத்தில் அம்பிக்கான பாவகம் எது, அதை லக்கணம் போட்டு அவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் எரிஞ்சு ஓடி போயிட்டார், ஐயோன்னு என்ன. ஸோ இப்படியெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி அவங்க காரை வச்சும் சொல்லலாம், காரில் இருக்க நம்பரை வச்சும் சொல்லலாம், 2 வீலர் நம்பரை வச்சும் சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அதை வச்சும் சொல்லலாம், அந்த கம்பெனி பேரை வச்சும் சொல்லலாம், அவங்க குடும்ப உறுப்பினர் பேரை வச்சும் சொல்லலாம். இது ஒரு மாறுபட்ட ஜோதிடம். உதாரணமாக லக்கணத்தில் புதன் இருந்தா, இப்போ 1ஆம் பாவகம் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு, லக்கணத்தில் புதன் இருந்தா என்ன, புதன் தான் இளமை. லக்கணத்தில் யாருக்கு புதன் இருக்கு, அவங்க இளமையாக இருப்பாங்க. எத்தனை வயசானாலும், இப்போ நதியான ஒரு அம்மா இருக்காங்க, நடிகை இருக்காங்களா, அவங்க பாருங்க இளமையாக இருப்பாங்க, சரியா? அப்போ லக்கணத்தில் புதன் தான் இளமையாக இருப்பார்கள். புதன் தான் புத்தி கூர்மை, புதன் தான் புத்தகம், புதன் தான் கல்வி, நல்ல கல்வியாளராக இருப்பார்கள். நல்ல புத்தி கூர்மை அவங்ககிட்ட இருக்கும், இரட்டைத்தன்மை அவங்ககிட்ட இருக்கும், புதன் தான் ரெட்டை. அவங்க உறவுகளில் அவங்க குடும்பத்தில் ட்வின்ஸ் இருப்பார்கள். புதன் தான் சிரிப்பு. நீங்கள் லக்கண புதனை கூப்பிட்டு பேசி பாருங்க, என்ன வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், வணக்கம்னே அப்படின்மா. நீங்கள் லக்கண புதனை பூரா பாருங்க, சடனாக கோபமே வராது, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே மழுப்பிட்டு போயிடறான்டான்னு சொல்கிறாங்களா இல்லையா? சிரிப்புக்கே ஒரு நடிகர் இருந்தார், யார், மதன் பாப்பையா. அவருக்கெல்லாம் ஒன்று லக்கணத்தில் புதன் இருக்கணும், அல்லது 2ல் புதன் இருக்கணும். அப்போ புதன் தான் சிரிப்பு, புதன் தான் நகைச்சுவை உணர்வு. லக்கணத்தில் புதன் இருந்தால் டைமிங் சென்ஸு, காமெடி சென்ஸ் அவங்ககிட்ட நிறையா இருக்கும். புதன் தான் நரித்தனம் இருக்கும். ஓ, எனக்கு சோறு விடுற அளவுக்கு நீ பெரிய ஆளா, ஒரு நாளைக்கு கூட பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி தந்திரமாக செயல்படுதல் புதன், இணைந்து செயல்படுதல் புதன். நீங்கள் லக்கண புதனை கூட்டு போனீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுருவான். ஒரு இடத்துல 2 பேரும் அடித்து மல்லு கட்டுறாங்கன்னு வைங்களேன், ஒரு லக்கண புதன் போச்சுன்னா, யோ என்னையா சண்டை ஓட்டு என்ன ஆக போகுது, என்னையா ஈரான் சண்டை ஓட்டு என்ன ஆக போகுது, அமெரிக்கா சண்டை ஓட்டு என்ன ஆக போகுது, கேஸ் இல்லைடா, நீங்கள் 2 சண்டை ஓட்டுக்கு அடுப்பு கிடக்குறா. இப்படி பேசி ஒரு காம்ப்ரமைஸாக பேசி, நகைச்சுவை உணர்வோட பேசி அதை காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுருவான். லக்கணத்தில் புதன் இருந்தா, ஏன்னா லக்கணத்தில் புதன் உட்காந்து 7ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடம் நட்பு, புதன் தான் கை. அப்போ கூட்டுறவு சிம்பல் என்ன, புதன், இணைந்த கைகள் புதன். ஒரு ஆளை பார்த்தோன்னு சொல்கிறேன், ஐயா ஒன்று வணக்கங்க, ஒன்று கையை வச்சு கும்பிடுதோம், அப்படி இல்லைன்னா கை கொடுக்கும், ஐயா நல்லா இருக்கீங்களா வாங்க, நல்லா இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லுதோமா இல்லையா? அப்போ புதன் தான் இணைந்து செயல்படுதல், புதன் தான் கல்வியாளர், புதன் தான் ஆசிரியர், அந்த குடும்பத்தில் ஆசிரியர் உண்டு, புதன் தான் கணக்கன். நீங்கள் லக்கணத்தில் புதன் இருக்கான்னு சொல்லுங்கள், மனக்கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பான். 4ல் புதன் இருந்தாலும் சரி, லக்கணத்தில் புதன் இருந்தாலும் சரி, 4 மனசு, புதன் கணக்கு, மனக்கணக்கில் நம்பர் 1 இருப்பான். அப்போ 4ல் புதன் இருந்தால் என்ன சொல்லணும், லக்கணத்தில் புதன் இருந்தால் என்ன சொல்லணும், பேசிக்கை கற்றுக் கொடுத்து. புதன் தான் கம்யூனிகேஷன், புதன் தான் கமிஷன் தரகு, புதன் தான் ஏஜென்சி, புதன் தான் டிஸ்ட்ரிபியூஷன், புரியுதா? புதன் தான் ஏலம் எடுத்தல். அந்த காலத்தில் துண்டெல்லாம் ஏலம் போட்டு விற்பாங்க, துண்டு போர்வை 2 காண்டா வழக்கை ஏற்றி வச்சு கிராமத்தில், நல்லா கேட்டுக்கோங்க சார், இது பஞ்சாப்லேருந்து வந்த துண்டு,
சொல்லி ஏலம் போட்டு விற்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் தான் வங்கி பணி, புதன் தான் ட்ரேடிங், புதன் தான் ஆன்லைன், நிறைய செல்ஃபோன் கடை, எலக்ட்ரானிக்ஸ் கடை, புதன் தான் கமிஷன் தரகு. இதை சொல்லி கொடுத்தா மட்டும்தானே புரியும். இது நீங்கள் புத்தகம் ஒருத்தரை ஆசிரியராக மாற்றாது. ஒரு புத்தகம் ஒருவரை ஆசிரியராக மாற்றாது. ஒரு ஆசிரியர் இருந்து அதை அனுபவப்பெற்று அதை கேட்டு பயிற்சி செய்து இன்னொரு குருநாட்டிலிருந்து படித்து அதை பயிற்சி செய்து நான் சொல்லி கொடுக்கும்போது மண்டையில் ஏறும். அவ்வளோதான். சூப்பர். இப்போ நீங்கள் நிறைய இப்படித்தான் நாங்கள் வகுப்பு எடுக்கிறோம். இப்படி ஒவ்வொரு அதே புதன் வந்து அதே லக்கணத்தில் சூரியன் இருந்தா என்ன, சந்திரன் இருந்தா என்ன, செவ்வாய் இருந்தா என்ன, ராகு இருந்தா என்ன. லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டான். இங்கே சுற்றுவான், அங்கே சுற்றுவான், இங்கே படுத்து அங்கே எந்திரிப்பான், பாம்பு மாதிரி கிட்டுக்கிட்டு உருண்டு கிடப்பான். இப்போ உதாரணமாக லக்கணத்தில் குரு இருக்குது, லக்கணத்தில் குரு இருக்குன்னு வைங்க, குழந்தைகள் அவங்கள தேடி வந்துடும். யார் வீட்டு குழந்தையோ ஆனால் அவங்ககிட்ட வந்து அங்கிள்கிட்ட வந்துடும். புரியுதா இல்லையா? இப்போ என் கூட்டாளி எந்த குழந்தை இருந்தால் அழுதுடும். ஏன்னா லக்கணத்தில் சனி செவ்வா. புரியுதா இல்லையா? மண்டை வேற மொட்டையை போட்டு விகாரமாக இருக்கமா இல்லையா? எந்த குழந்தை பார்த்தான்றோம், இவன் தேடா என்னை குழந்தை கேட்கும். எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு எந்த குழந்தையும் வராது கேட்டேன். இது வரைக்கும் என்னை எந்த குழந்தை வந்தாலும் என்கிட்ட வராது. ஏன்னா லக்கணத்தில் செவ்வாய் சனி. நம்ம கொஞ்சம் இந்த குரல் வளம், இந்த கம்பீரமாக பேசுறது, அந்த ஆக்டிவிட்டீஸு அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கும். இதே லக்கணத்தில் குரு இருந்தால் குழந்தைகள் தேடி வரும். அன்றைக்கி ஒரு குழந்தைய தூங்குறான் ஒரு ஆள், யோ உனக்கு லக்கணத்தில் கேது இருக்கான்னு கேட்டேன். ஏன் சார் அப்படின்றா. எலி 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 இப்படி முண்டிக்கிட்டே இருக்கு, அது மாதிரி குழந்தையத்துக்கு முன்றா அது ஆகுது. அப்போ லக்கணத்தில் கேது இருந்தாலும் லக்கணத்தில் ராது இருந்தாலும் குழந்தைகள் அவங்ககிட்ட வராது. இதே லக்கணத்தில் புதன் இருந்தா, லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தா, லக்கணத்தில் உங்களுக்கு குரு இருந்தா குழந்தைகள் எளிய முறையில் ஈஸியாக அவங்ககிட்ட வருவாங்க. இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். அப்புறம் 2ஆம் பாவகத்தில் என்னென்ன இருக்குது, 2ல் செவ்வாய் இருந்தால் எப்படி பேசுவான், 2ல் சூரியன் இருந்தால் எப்படி பேசுவாங்க, 2ல் சுக்கிரன் இருந்தால் என்னென்ன பலனு, இப்படி 12 கட்டங்களும் படிக்காமல், அந்த ராசியினுடைய குணம் படிக்காமல், நட்சத்திர குணம் படிக்காமல் எப்படி நீங்கள் 20 நாளில் ஜோசியராக்க முடியும்? கஷ்டம் சார். நீங்க சொல்றது பார்த்தா ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கு. கண்டிப்பா அது கொஞ்சம் டைம் ஆகும். இதுக்கு டிரான்சிட் வேற இருக்கு. சனியினுடைய நகர்வு, கோச்சார ராகு கேதுகள், அது போக கோச்சார குரு, கோச்சார சனி, இத்தனை கண்டென்ட் இருக்கு. இத்தனையும் படிச்சு நம்ம சொல்லணும். சரியா? அப்போ அது போக கிரகங்களுடைய தனிப்பட்ட குணங்கள், சூரியனுடைய காரகத்துவம், சந்திரனுடைய காரகத்துவம், செவ்வாயினுடைய காரகத்துவம், இத்தனையும் படிச்சு இது மாதிரி நிறைய பேர் வகுப்படுக்கிறாங்க. ஆனால் இதை நான் என் ஸ்டைலுக்கு மாற்றி வச்சுருக்கேன், என்னுடைய ஸ்டைலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் அருமை பெருமைன்னு பேர், 5, 9 அருமை பெருமைன்னு பேர். இது 4ஆம் இடத்தோட சம்மந்தப்படுது. அரும்பாக்கம் நான் எடுக்கேன். சரியா? அதே பாருங்க, செவ்வாய்க்கு எது காம்பினேஷன் ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல இருக்குது. சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இருக்கீங்களான்னு கேட்கேன். புரியுதா இல்லையா? சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இருக்கீங்களான்னு கேட்குறேன். அதே மாதிரி பாருங்கள், 3ஆம் இடத்துல 3 குடையவர் செவ்வா, 3 குடையர் செவ்வா, 3 குடையர் செவ்வா, கும்பலக்கணத்துக்கு 3 குடையர் செவ்வா, கும்பலக்கணத்துக்கு 3 குடையர் செவ்வா 4ஆம் இடத்துல இருக்குது. செவ்வாங்கிறது மலை முகடுகள். சின்ன மலையில் இருக்கீங்களான்னு கேட்குறேன். புரியுதா இல்லையா? அன்றைக்கி ஒரு ஜாதத்தில் புனித தோமையர் ஸ்கூலில் படிச்சிக்கலான்னு கேட்கேன். சரியா? அப்போ 3ஆம் இடம் ஜான், 3ஆம் இடம் தான் ஜான் விரல், 3ஆம் இடம் தான் விரல், 3ஆம் இடம் தான் கை, ஜான் அப்படிங்கிறது 3ஆம் இடம். ரைட்டா? ரைட்டா? 3 குடை சந்திரன், 3 குடை சுக்கிரன், 3 குடை சுக்கிரன் 4ல் இருந்தால் என்ன பேர் வரும்? ஜான் பால்னு பேர் வரும். சுக்கிரன் பால். புரியுதா இல்லையா? 5ஆம் இடம் இருதயம், 5ஆம் இடம் இருதயம், 4 குடை சந்திரன் 5ல் இருக்காரு, 4 குடை சந்திரன் 5ல் இருக்காரு. சந்திரன் தான் அம்மா. சரியா? கிறிஸ்தவ மதத்தில் மேரின்னு பேர் உண்டு. 5ஆம் இடம் இருதயம், இருதய மேரின்னு பேர் வரும். புரியுதா? 4 ஆரோக்கியம், 4 ஆரோக்கியம், 4ஆம் அதிபதி 9ல், அது சனியாக இருந்தால் ஆரோக்கிய சாமின்னு பேர் வரும். இது சொல்றதுக்கு பயிற்சி பண்ணணும்ல அவங்கள. கண்டிப்பா. எங்கூட 2 வருஷம் பயிற்சி பண்ணா மட்டும்தான் அதை சொல்ல முடியும். புரியுதா? என்னுடைய ஜோட முறைங்கிறது மாறுபட்டது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ரூபாய்க்கான கிரகம் வந்து குரு. சரியா? சூரியனும் குருவும் சம்மந்தப்பட்டு 4ஆம் அதிபதியாகி, இதில் யாரோ ஒருத்தர் 4ஆம் அதிபதியாகி 2ஆம் இடத்தில் இருந்தால் பாருக்குன்னு பேர் வரும். புரியுதா? பாருக்குன்னு பேர் வந்துடும். சரியா? சூரியன் தான் அபு. சரியா? சூரியன் தான் அபு. இது போய் மீனத்தில் சனியோட நட்சத்திரத்தில் இருக்குது, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் சாலிவாகனனுடைய நட்சத்திரம். சரியா? சூரியன் தான் அபு. சூரியன் போய் உத்திரட்டாதியில் இருந்தால் அபுசாலின்னு பேர் வந்துடும். புரியுதா?
புரியுதா இல்லையா? ஸோ இந்த மாதிரி அவங்கள பயிற்சி பண்ணி கொண்டு வர்றதுக்கு என்னுடன் தொடர்ந்து பயிற்சி பண்ணா கண்டிப்பாக அவர்களையும் சோடராக்க முடியும். சரியா? இது என்னோட அழியக்கூடாது. ஏன்னா இந்த கலையை யாரும் கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்கிறதுக்காகத்தான் நான் அதை வகுப்பு எடுக்கிறேன். சூப்பர். நீங்க சொல்லும் போது எங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். அடுத்து என்ன வரும், அடுத்து பேர் என்ன வரும், ரொம்ப அழகா கனெக்ட் பண்றீங்க. கண்டிப்பா வந்து இதுக்காகவே உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னொரு கேள்வியும் இருக்கு. என்னன்னா, இப்போ நாங்க கோர்ஸ் வரோம்னா அது நாங்க எப்படி கத்துக்கிறது? எங்களுக்கு ஆன்லைன் இருக்கா, இல்ல நாங்க நேர்ல வந்து உங்களை மீட் பண்ணி நாங்க கத்துக்கணுமா, இல்ல சில பேர் ரொம்ப தொலைவுல இருக்காங்க, நான் எப்பயாவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி நான் வந்துட்டு போலாமா, அந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு சார். ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? எல்லாமே ஜூம்ல தான் படிக்கிறான். எல்லாருமே ஜூம்ல தான் படிக்கிறாங்க. எல்லாருக்குமே ஜூம்ல தான் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு நேரம் இல்லாததுனால நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். என்னை விட்டீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு இங்கேயே தூங்கிடுவேன். சோறு வேணாம் ஒன்று வேணாம்னு. அவ்வளோ பாருங்கள், நான் சாப்பிடலை. மதியானம் இப்போ மணி 3 ஆச்சாமா, 3:30 ஆகி போச்சு. நான் இன்னும் கஞ்சி குடிக்கல. எனர்ஜி ட்ரிங்க் மட்டும் குடிச்சிட்டு பேசாமல் உட்காந்துட்டேன். இப்படியே உடம்பு குறையட்டும்னு சொல்லி காலையில் முருகன் இட்லி கடையில் ஒரு பெசரட்டு ஒரு தோசை சாப்பிட்டேன், அவ்வளோதான். அதே முருகன் இட்லி கடைங்களா? அதே முருகன் இட்லி கடை. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டுடியோவில் போயிட்டு இப்போ நாங்கள் வந்து உட்காந்துருக்கேன். எவ்வளோ நேரம் பேசியிருப்பேன்னு யோசிக்க. இப்போ இந்த மெத்தடில் என்னென்ன மாதிரிலாம் சொல்லலான் இருக்கு. இது என் கூட பயிற்சி பண்ணிட்டாங்கன்னா 2 இயர்ஸ் பயிற்சி பண்ணாங்கன்னு சொல்லலாம். அன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் வந்து லீலைக்கான கடவுள் யார்? லீலைக்கான கடவுள். லீலைக்கான கடவுள் கிருஷ்ணர். கிருஷ்ணர் தான் லீலைக்கான கடவுள். கிருஷ்ணருடைய நட்சத்திரம் என்ன? ரோஹிணி. சரியா? ரோஹிணி. அதில் போய் சுக்கரம் இருக்கு, புதனும் இருக்கு. நான் வாங்கி கேட்குறேன், லீலா கிருஷ்ணன் யாருன்னு கேட்குறேன். புரியுதா இல்லையா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மண்ணை தின்றவர் யாரு? கண்ணன் தான் மண்ணை தின்றவர். கண்ணன் தான், கிருஷ்ணர் தான் மண்ணை தின்னவர். அதே ரிஷபத்தில், அதே ரோஹிணியில் ஒரு கிரகம் இருக்கு. அது 7 கூடையவர் அவர். நான் கேட்குறேன், வீட்டுக்காரர் புருஷோத்தமனான்னு கேட்குறேன். அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்துவமும் தெரியணும், அந்த ராசியினுடைய தன்மையும் தெரியணும். இதிலிருந்து தான் பரிகாரமே பிறக்கிறது. பரிகாரம் எங்கேருந்து பிறக்கிறது? நம்ம கட்டத்துக்குள்ளேயே பிறக்கிறது. சரியா? இந்த மாதிரி தான் நம்ம சொல்லக்கூடிய முறை. சரியா? அப்போ இதை கற்றுக்கொள்ளணும்னா அவங்க பயிற்சி பண்ணணும். இன்னொன்று, ஆன்லைனில் தான் எடுக்கிறோம். என்றாவது ஒரு நாள் எனக்கும் ஒரு ஃப்ரீயான ஒரு நாளில் இப்போ படிக்கக்கூடியவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் நேரடியாக அவங்களுக்கும் சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, வகுப்பெடுக்க விடாமல் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு விளக்கம் கேட்குறது. நான் அதுக்கு இப்போ அனுமதிக்கிறதும் இல்லை. உங்கள் ஜாதகத்துக்கு விளக்கம் தேடுறதுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பாருங்கள், படிக்கிறதுக்கு வாங்க. சரியா? கண்டிப்பா உங்களோட படிக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க சொன்னது படி பார்த்தோமா, நிறைய பேர் வந்து ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களை ரீச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கான்டாக்ட் நம்பர்ல இருந்து எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து டிஸ்பிளேல கொடுத்துடலாம். அண்ட் பார்க்குறவங்க பார்த்து கான்டாக்டும் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேர் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் உங்ககிட்ட ஜாயின் பண்ணலாம். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளாஸ் ரன் பண்ணிருக்கீங்க. அதுக்கே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய கிளாஸ் எங்களுக்காக வந்து நீங்கள் எடுத்துட்டு இருக்கணும். அண்ட் எங்ககிட்டயும் நிறைய ஷேர் பண்ணணும் சார். தேங்க்யூ. கண்டிப்பாக. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.